இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அமர், அமர், அமர். சொல்லு மனோகரி. ராத்தோடு இன்னும் வரல. இப்ப அவரு வரா மாதிரியும் தெரியல. நான் சொல்றது கேளு, நாம இந்த டோரை உடைச்சிடலாமா? அப்படியே பண்ணு. வேண்டாம் மனோகரி, நான் தான் சொன்னேன்ல, கதவை உடைக்கிற வேலையெல்லாம் வேண்டான்னு. என்ன? ஆனா கீஸ பத்திரமா எடுத்து வைக்காதது வீட்டுல இருந்தவங்களோட தப்பு தான். அதுக்கு சொல்யூஷன் டோரை உடைக்கிறது இல்ல, கீஸ தேடுறது, இல்லனா புதுசா செய்யறது. அவங்க கேக்குறதுக்கும் இவர் சொல்றதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? ஒருவேளை வேணும்னே இவரே கதவை திறக்க விடாம பண்றாரா என்ன? எனக்கு தெரியும், இவரு கூட எல்லா ஆம்பளைங்கள மாதிரியே தான் இருக்காரு. எதுக்கும் நம்ம சேஃப்டியை நம்ம தான் பாத்துக்கணும். மனோகரி சொன்னது கூட கரெக்ட் தானே சார்? நாம வேணா இன்னைக்கு டோரை உடைச்சிட்டு நாளைக்கு மறுபடியும் ரிப்பேர் பண்ணிக்கலாம்ல. பரவாயில்ல, கீஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். உங்களுக்கு என்ன பிரச்சனை மகாபிரபு? பரவாயில்லன்னு தான் சொல்லுவீங்க. நான் தானே இங்க பயத்துல செத்துக்கிட்டு இருக்கேன். இவர் என்ன அப்படி பாத்துக்கிட்டு இருக்காரு? என்ன பண்ண போறாரோ? வேணாம் சார், வேணாம் சார். என்னாச்சு? விண்டோல எதுக்கு க்ளோஸ் பண்றீங்க? அதெல்லாம் பண்ண வேண்டாம். சில்லுன்னு காத்தடிக்குது இல்ல? அவளுக்கு தான குளிருது, உங்களுக்கு என்ன? அதெல்லாம் ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. நான் தான் இத போத்திக்கிட்டேன்ல. அது காத்து டைரக்டா முகத்து மேலேயே வீசுது. சோ ஃபீவர் வந்துரும்ல, அதான் விண்டோவை க்ளோஸ் பண்றேன். ஜோரம் வந்து நான் கீழே படுத்தா கூட பரவாயில்ல, நீங்க அந்த விண்டோவை க்ளோஸ் பண்ணாதீங்க. டோர் க்ளோஸ் ஆனதுக்கே நான் பயத்துல செத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ விண்டோவையும் க்ளோஸ் பண்ணிட்டா நான் ஹேங் பண்ணாமலே செத்துருவேன். எதுக்கு விண்டோவை க்ளோஸ் பண்ண வேண்டாம்னு சொல்ற? விண்டோவை க்ளோஸ் பண்றதால என்ன ப்ராப்ளம்? எதுக்காக கடவுளே இவருக்கு இவ்ளோ அறிவை கொடுத்திருக்க? எல்லாத்துக்கும் இவருக்கு லாஜிக் எக்ஸ்பிளனேஷன் வேணும். அறிவே இல்லாதவன் கூட வாழ்ந்துடலாம், ஆனா இவர் மாதிரி ஆளுங்க கூட வாழ்றது ரொம்ப கஷ்டம். கஷ்டம். முருகா சார், சார் ராத்தோடு வந்துட்டாரு. இப்போ நீ இங்க இருந்து வெளியே போலாம். ஆகா, ஐயோ சார் நம்ம மேல ரொம்ப தான் எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருக்காரு. டோரை ஓபன் பண்ணிடுவேன்னு. சார் ராத்தோட்
டோர் ஓபன் பண்ணு. ஓபன் பண்ணுங்க. அது சார் அதுல ஒரு சின்ன ப்ராப்ளம் சார். என்ன ப்ராப்ளம்? அது சாவி செய்யறவன் கிடைக்கல சார். கார்பெண்டர் ஒருத்தவங்க கூட கிடைக்கல சார். வாட்? எப்படி செட் ஆகாம போகும்? யாராச்சும் ஒருத்தர் கூட்டிட்டு வரதுக்காக தானே நீங்க போனதே. எவ்வளவு நேரம் தேடினம்மா. இந்த டைம்ல கடையெல்லாம் அடைச்சிருப்பாங்க. அதனால தான் தேடினாலும் பிரயோஜனம் இல்லைன்னு வந்துட்டேன். இப்படி சொத்தப்பிடி ராத்தோடு. சார் சார் டோரை உடைச்சிடலாமா சார்? ராத்தோட் சார் அதுதான் கரெக்ட். உடைச்சிருங்க. நோ. ஓ கீ எடுத்துட்டு வந்தாதான் ரூம் டோர் ஓபன் ஆகும். இவ்ளோ நேரம் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இப்போ டோரை உடைச்சோம்னா இன்னொரு தடவை இதே தப்ப மறுபடியும் பண்ணுவீங்க. இன்னொரு தடவை இந்த மாதிரி கீஸை மறக்காம தொலைக்காம இருக்கணும்னா கீஸை வச்சுதான் டோரை ஓபன் பண்ணணும். சார் இவர் என்ன ஒரு வார்த்தை கூட கேட்காம அவர் இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஐயோ என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு சின்ன சாவிக்காக எவ்வளவு கோவப்படுறீங்க? அந்த கை கிடைக்காம இருக்கிறதுக்கு காரணம் நான் தான். அதுக்காக எல்லார் மேலயும் கோவப்படுறீங்க. சார் அப்படின்னா காலையில வரைக்கும் கீ செய்யறவனை கூட்டிட்டு வர முடியாது. சரி, மார்னிங் வரைக்கும் இங்கேயே இருக்கும். வாட்? ஐயோ நீங்க சொல்றபடிதான் கேட்கணுமா? நைட் எல்லாம் இவரு கூட நான் இந்த ரூம்ல இருக்கணுமா? சரி, எங்க படுக்க போற? உங்க பக்கத்துல தான் படுக்க போறேன். ஆ? ஒண்ணுல சார், நீங்க என்ன எங்க படுக்க சொல்றீங்களோ அங்க நான் படுத்துப்பேன்னு சொன்னேன் சார். நீ பெட்ல படுத்துக்கோ, நான் இந்த சோஃபால படுத்துக்கிறேன். எங்க படுத்து தூங்கினாலும் இன்னைக்கு எனக்கு கண்டிப்பா தூக்கம் வராது. ஏன்? எதுக்கு? புலி குகைக்குள்ள போனதுக்கு அப்புறம் உயிர் பயத்தை தவிர எப்படி சார் தூக்கம் வரும்? என்னாச்சு? அது வந்து இது புது பிளேஸ்ல சார், அதான்